அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 2 ஹதீஸ்கள் பார்த்துருக்குறோம். இந்த வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பதன் மூலமாக ஒரு 50, 60, 100 ஹதீஸ்கள் நீங்கள் பார்த்து விட்டாலேயே மொத்த புகாரி நீங்கள் வாசித்து அர்த்தம் செய்ய முடியும், முஸ்லீமை வாசித்து அர்த்தம் செய்ய முடியும். அனைத்து ஹதீஸ் நூல்களையும் வாசித்து அர்த்தம் செய்கிற திறமை உங்களுக்கு வந்துடும். ஆனால் கவனமாக பார்க்கணும், ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு ஒரு சொல்ல கூட விடக்கூடாது. இந்த சொல் என்ன, எதுலேருந்து வந்துச்சுங்கிற வரைக்கும் அனைத்தையும் கவனித்து கேட்கணும். இப்போ 3வது ஹதீஸை பாருங்கள். 2 ஹதீஸ் பார்த்துட்டோம். புகாரியில் 3வது ஹதீஸ். இந்த 3வது ஹதீஸில் என்ன வருது? ஹத்தஸனா. புகாரி சொல்கிறாரு, ஹத்தஸனா எங்களுக்கு அறிவித்தார். ஹத்தஸனா அது ஃபேலு, நாங்கிறது மஃபூலு. யார் அறிவித்தார்? யஹ்யா. யஹ்யா என்பவர் அறிவித்தார். ஹத்தஸனா எங்களுக்குண்டா எனக்குங்கிறத நான் அல்லாஹ் சொல்லுவாங்க, நாம் படைத்தோம்னா அந்த மாதிரி வழக்கத்தில் மக்களும் பேசிக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ஹத்தஸனி எனக்கு என்று சொல்லாமல் ஹத்தஸனா எங்களுக்கு அறிவித்தார். யார் அறிவித்தார்னு கேட்டால் யஹ்யா அறிவித்தார். அப்போ இந்த இடத்துல உஸ்தாது யஹ்யாவாகிறார். யஹ்யாங்கிற ஆள்கிட்ட போய் புகாரி கேட்குறார் இந்த செய்தியை. அப்போ யஹ்யாங்கிறவர் யார் என்றால் இப்னு புகைரின். யஹ்யபுனு புகைரின், புகைர் என்பவரின் மகனாகிய யஹ்யா. யஹ்யாங்கிறது எந்த அரபும் வராது. ஏன்? அது மக்சூரான அலிஃபா இருக்கிறதுனால ரஃபு செஞ்சாலும் யஹ்யா, நசபு செஞ்சாலும் யஹ்யா தான், ஜர்ரு செஞ்சாலும் யஹ்யா தான். ஆனால் இங்கே ரஃபு இருக்குது. ஏன் ரஃபு இருக்குங்கிறோம்? ஹத்தஸனாங்கிறது அறிவித்தாருங்கிறது ஃபேலு, எங்களுக்குங்கிறது மஃபூலு, யஹ்யாங்கிறது யஹ்யா தான் அறிவிக்கிறாரு, அதில் ரஃபு இருக்குது. சரியா? அதனால தான் யஹ்யாவுக்குள்ள அந்த ரஃபு இப்னுல வந்துருச்சு. அதுக்கு பதிலாக கொடுக்கும்போது யஹ்யா அறிவித்தார், இப்னுன்னு ஏன் வருது? யஹ்யாவில் ரஃபு இருக்குது, நமக்கு தெரியலாம், நான் இருக்குது. அப்போ இப்னு புகைரின், புகைரின் இப்னு என்பதை புகைரில் இலாஃபத்து பண்ணியிருக்கிறோம். இலாஃபத்து பண்ணால் இப்னுல தன்வீன் வராது, புகைருக்கு ஜர்ரு வரணும். அப்போ இப்னு புகைரின், புகைரின் மகனாகிய யஹ்யா எமக்கு அறிவித்தார். ஹத்தஸனா எமக்கு அறிவித்தார். யார் அறிவித்தார்? யஹ்யாங்கிறவர் அறிவித்தார். அவர் யார்? யஹ்யா சொல்லிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? பயானாக இப்னு புகைரின், புகைரின் மகனாகிய யஹ்யா அறிவித்தார். என்ன மாதிரி அறிவித்தார்? கால அவர் சொன்னார். இப்போ இந்த சொன்னது யார்? யஹ்யா. காலண்டா யார்? யஹ்யா சொன்னார். ஹத்தஸனா எமக்கு அறிவித்தார். எமக்குன்னா யஹ்யாவுக்கு, யஹ்யா தானே சொல்கிறாரு. அப்போ ஹத்தஸனா எமக்கு அறிவித்தார். லைஸு, லைஸு என்பவர் அறிவித்தார். அப்போ யஹ்யாங்கிறவருக்கு அறிவிப்பாளர் யார்? லைஸ். அப்போ ஹத்தஸனா எமக்கு அறிவித்தார். லைஸு, லைஸு அறிவித்தார். அதுக்கடுத்து யார் வழியாக அறிவித்தார் என்றால் அன் உகைலின், உகைல் வழியாக. உகைல்னு ஒருத்தர் இருந்தார், அந்த உகைல் வழியாக லைஸ் அறிவித்தார். அப்போ லைஸ் அவர் சொந்த கருத்தை சொல்லலை, யார்கிட்டேருந்து சொல்கிறாரு? அன் உகை, அன்னா வழியாகன்ற அர்த்தம். அவரை தொட்டும்னு சொல்லுவாங்க, தொட்டுங்கிறது நல்ல ஒரு சொல்லி இல்லை, வழியாக. அன் உகைலின், உகைல் வழியாக லைஸு எங்களுக்கு அறிவித்தார். அப்போ உகைல் லைஸிட்ட சொல்லி, லைஸ் யஹ்யாட்ட சொல்லி, யஹ்யா புகார்கிட்ட சொல்கிறார். இவ்வளோனே வழங்குறது. அனில் அந்த உகைல் இருக்குல்ல, அந்த உகைல் யார் வழியாக அறிவித்தார்? அனிபினி ஷிஹாபின், ஷிஹாபின் மகனே. இப்னு ஷிஹாப்னா ஜுஹுரி இமாம்ங்கிறாங்களா அவர். அனிபினி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவித்தார். அப்போ இப்னு ஷிஹாப் வழியாக உகைல், உகைல் வழியாக லைஸு, லைஸ் யஹ்யாவுக்கு, யஹ்யா புகாரிக்கு சொன்னார். வந்துருச்சா? அப்போ இப்னு ஷிஹாப்னா வாப்பா பேர் சொல்லலை இங்கே, சரியா? மகன் பேரை சொல்லியிருக்கு. அன் வந்ததுனால அனிபினி ஜர்ரு, அதை கொண்டு இலாஃபு செஞ்சதுனால இப்னு ஷிஹாபின், அதுக்கும் ஜர்ரு. அவர் யார் வழியாக அறிவிக்கிறாரு? அன் உருவத்தை, உருவா வழியாக அறிவிக்கிறார்.
அன் உருவத்தன்னா உருவாங்கிற ஒரு ஆளுக்கு பேர். உருவாங்கிற யார்? இப்னு ஜுபைரி, ஜுபைர் அலி அல்லாஹ்வுடைய மகன், அவர் மகனாகிய உருவா. அப்போ அன் உருவத்தை உருவா வழியாக அறிவிக்கிறார். இங்கேருந்து போகணும். உருவா வழியாக இப்னு ஷிஹாபும், இப்னு ஷிஹாப் வழியாக உகைலும், உகைல் வழியாக லைஸும், லைஸ் வழியாக யஹ்யாவும், யஹ்யா வழியாக புகாரியும் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி இந்த ரூட்டில் அவர் கிடைக்கிறது. இதுக்கு பிறகு சனதுங்கிறது. சரியா? அன் உருவத்தை அன் என்ன செய்யும்? ஜர்ரு செய்யணும். உருவாங்கிறதுக்கு அன் உருவத்தின்னு வரல. உருவாங்கிறது ஆம்பளை பேராக இருந்தாலும் அது பெண்பால் சொல்லாக இருக்கிறதுனால அது பேராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வராது? ஜர்ரும் தன்மைன்னு வராது. படிச்சிருக்கிறோம். இப்போ தல்ஹத்துங்கிறது ஆம்பளை தான், ஆனால் சொல்லால் அது பெண்பால். தல்ஹாங்கிறது, தல்ஹான்னு ஒரு சஹாபி ஆம்பளை தான் அவர் பேர், ஆனாலும் தல்ஹத்துண்டு தே வந்துருச்சுல, தே வந்துட்டதுனால பெண்பால் பெயருடைய அந்தஸ்துக்கு அது வந்துடும். அப்படி வந்துடும் பொழுது அந்த பெண்பால் பெயராக இருக்கும் என்று சொன்னால் அந்த சொற்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜர்ரும் செய்யக்கூடாது, தன்மீன் வரக்கூடாது. அதனால் அன் உருவத்தைன்னு வந்திருக்குது. ஜர்ரு செய்யும்போது ஃபத்தஹ் தான் செய்யணும். சரியா? அன் உருவத்தை, அன் ஆயிஷத்தை, அது மாதிரி அன் தல்ஹத்தை, இதே மாதிரி வரக்கூடிய எல்லா சொற்களும், இதே மாதிரி வரக்கூடிய எல்லா சொற்கள் தே வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த தே உள்ள சொல்லுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பெயரில் தே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தே உள்ள சொல்லுக்கு ஜர்ரும் செய்ய மாட்டாங்க, தன்மீன் தன் தின் துண்டு சொல்ல மாட்டாங்க. அப்போ அன் உருவத்தை, உருவாவில் ஜர்ரு இருக்குது, உருவத்தி தான் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் சொல்லக்கூடாதனால உருவத்தை, அன் உருவத்தை உருவா வழியாக அறிவிக்கிறார். உருவாவில் ஜர்ரு இருக்கிறதுனால தான் உருவாவுக்கு பயானாக வரக்கூடிய இப்னுக்கு ஜர்ரு. உருவத்தை இப்னி, உருவத்தைண்டாங்க ஃபத்தஹ் இருக்குது, இப்னிக்கு ஜர்ரு இருக்குது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால் உருவத்தை அவ்வளோ ஃபத்தஹ் இருக்குங்கிறது அது போலி, ஜர்ரு இருக்குங்கிறது உண்மை, உள்ளுக்குள்ளே ஜர்ரு தான் இருக்குது, அது ஜர்ரு தெரியலை. அப்போ அன் உருவத்தை உருவா வழியாக அறிவிக்கிறாரு. உருவா யார்? இப்னி ஜுபைரி, ஜுபைரின் மகனாகிய உருவா, ஜுபைரின் மகனாகிய உருவா. அப்போ இப்னுக்கு ஒரு ஜர்ரு செஞ்சது காரணம் அது உருவா என்பதற்கு பயானா இருக்குது, உருவா விளக்குது. உருவாண்டா யார்? ஜுபைருடைய மகன் விளக்குது. விளக்குறதுக்கு என்ன வரணும்? அதில் உள்ள யாராவது இதுக்கு வந்துடணும். அன் உருவத்தை இப்னி ஜுபைரி, ஜுபைருக்கு இலாப செய்யப்பட்டிருக்கு, அதனால ஜர்ரு. அவர் யார் வழியாக அறிவிக்கிறாரு? அன் ஆயிஷத்தை, ஆயிஷா வழியாக. அன் ஆயிஷத்தைனா ஆயிஷா வழியாக. அப்போ இங்கே ஆயிஷத்தோன்னு அதே சட்டம் தான். அன் வந்திருக்குது, ஜர்ரு செய்கிற எழுத்து, ஆனால் ஆயிஷாவில் ஜர்ரு செய்யாது, காரணம் பெண்பால் பெயர். சரியா? அன் ஆயிஷத்தை. இப்போ இங்கேருந்து போகணும். ஆயிஷா வழியாக உருவா, உருவா வழியாக இப்னு ஷிஹாப், ரிவர்ஸில் அர்த்தம் செய்யணும். ஆயிஷா வழியாக உருவா, உருவா வழியாக இப்னு ஷிஹாபு, இப்னு ஷிஹாப் வழியாக உகைல், உகைல் வழியாக லைஸு, லைஸ் வழியாக யஹ்யா, யஹ்யாவிலேருந்து புகாரி. அந்த புகாரிக்கு எத்தனை ஆள் வழியாக கிடச்சிருக்குன்னு கேட்டால் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் ஆயிஷா தான். ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் தான், நேரடி சாட்சி, நேரடி ரிப்போர்ட் செஞ்சவர். அந்த சம்பவத்தில் நேரடியாக சம்மந்தப்பட்டவர் யார்? ஆயிஷா நாய். அதை பார்த்தோ கேட்டோ அறிவித்தவங்க. ஒரு அறிவிப்பாளர் ஆயிஷா. ரெண்டாவது அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் வரிசையை சொல்லும்போது கீழேருந்து சொல்லணும். ஒன்றாவது அறிவிப்பாளர்னு யாரை சொல்லிடக்கூடாது? யஹ்யாவை சொல்லிடக்கூடாது. யஹ்யா தான் லாஸ்ட் அறிவிப்பாளர். ஒன்றாவது செய்திக்கு முதல் அறிவிப்பாளர் யார்? ஆயிஷா. ரெண்டாவது அறிவிப்பாளர் உர்வா. மூணாவது அறிவிப்பாளர் இப்னு ஷிஹாப் ஜுஹரி. நாலாவது அறிவிப்பாளர் உகைல். அஞ்சாவது அறிவிப்பாளர் லைஸு. ஆறாவது அறிவிப்பாளர் யஹ்யா. இந்த 6 வழித்தடத்தில் தான் புகாரி கிடைக்கிறது. இந்த கீழ்காணும் செய்தி புகாரிக்கு வருவது என்று சொன்னால் அந்த செய்தி ஒருவர் வழியாக சொல்லி 6 நபர்கள் வழியாக கடந்து 7வது நபராக புகாரி வர்றார். அவருக்கு அது கிடைக்கிறது. சரியா? அப்போ இது எல்லாத்துக்கும் பேர் தான், இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் சனது. மெசேஜ் இல்லை. சனதுனா என்னது? பெயர் பட்டியல், அறிவிப்பாளருடைய தொடர். அறிவிப்பாளருடைய தொடராக தானே வருது, இவற்றிருந்தவர் அவற்றிருந்தவர்னு. இந்த அறிவிப்பாளர் தொடருக்கு பேர் என்னது? சனதும்பாங்க, இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க, பல பேர்கள் அதுக்கு இருக்குது. அப்போ இது வரைக்கும் சனது. இது இன்னொரு லேசர் அர்த்தம் செஞ்சிருவோம். ஹத்தசனா
எமக்கு அறிவித்தார். யஹ்யா இப்னு புக்கைர், புக்கைரின் மகன் அறிவித்தார். அவர் சொன்னார் ஹத்தஸனா லைஸு, எமக்கு லைஸ் அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்? ரவா, அங்கே வச்சுக்கிறேன், ரவா அன் உகைலின், உகைல் வழியாக அவர் அறிவித்தார். அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கல, உகைல் வழியாக மட்டும்தான் இருக்குது. அப்போ அறிவித்தார்னு வச்சுக்கிறணும். ஏன்னா இது வந்து சுருக்கத்துக்காக விட்டுருவாங்க, அதில் வந்துடும். அன் உகைலின்னா ரவா, அவர் அறிவித்தார். அன் உகைலின், உகைல் வழியாக. ரவா, உகைல் அறிவித்தார். அன் இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக. ரவா, இப்னு ஷிஹாப் அறிவித்தார். அன் உருவத் இப்னு சுபைர், சுபைருடைய மகனாய் உருவா வழியாக. ரவா, அவர் அறிவித்தார். அன் ஆயிஷத்த, எல்லாத்துலையும் அவர் அறிவித்தார் மறைஞ்சு நிற்கும். அப்போ ஆயிஷா வழியாக வந்து அறிவித்தார், சுபைர் அறிவித்தார், சுபைர் வழியாக இப்னு ஷிஹாப் அறிவித்தார், இப்படி போயிடும். ஆயிஷான்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துக்கணும். ஆயிஷாண்டா யார், அவங்க எத்தனை ஆயிஷா இருந்திருப்பாங்க, எந்த ஆயிஷாவை சொல்கிறீங்க என்று கேட்டால் அதுக்கு பயான். உம்மில் மூமினீன, மூமின்களுடைய தாயாகிய, உம்மில் மூமினீன, மூமின்களின் தாயாகிய ஆயிஷா. அப்போ இதை அறிவித்தது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா இருக்காங்க, அவங்க வேறு ஆயிஷா கிடையாது, பல ஆயிஷாக்கள் இருந்திருப்பாங்க. இந்த ஹதீஸ் அறிவித்த ஆள் யாருன்னு கேட்டால் அந்த ஆயிஷன்னு சொல்லிவிட்டு அந்த ஆயிஷா யாருன்னு விளக்குறாங்க, பயான் பண்ணுறாங்க. உம்மி, ஏன் உம்மின்னு ஜர் வந்துருக்குது? ஆயிஷாவில் ஜர் இருக்குது, வெளியே தெரியாட்டாலும் அன் வந்ததுனால அதில் ஜர் இருக்குது. அந்த ஆயிஷத்தை தான், அந்த ஆயிஷத்தி தான் அசல், அதில் வரக்கூடாதுனால அந்த ஆயிஷத்தை, சரியா? உம்மில் மூமினீன, மூமின்களின் தாயாகிய. மூமின்களின் தாயின்னு ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான். அஸ்வாஜுஹு, நபியின் மனைவிமார்கள், உம்மஹாத்துக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் தாய். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆயிஷா நாய் மாதிரி சின்ன வயசாளாக இருந்தாலும் சரி, ஆயிஷா நாயகி அவங்க வாப்பாவுக்கு தாய் தான். ஆயிஷா நாயகி வந்து பிறப்பில் அவர் தந்தையாக இருந்தாலும் மார்க் அடிப்படையில் ஆயிஷா நாயகி யார்? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் அவங்க தாய் தான். ஏன்னா அவருடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாயின்னு எல்லா மூமினுக்கு தான் தாயே. எல்லா மூமின்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து மூமின்களுக்கும் ஆயிஷா நாயகி தாயார். எல்லா மனைவிமார்களும் தாயார் தான். தாயார் அன்னையுடைய இடத்துல தான் வைக்கணும். அப்போ இது ஒரு விஷயமாச்சா? இது வரைக்கும் சனது. அன்னஹா, அன்னஹான்னா ஹாங்கிறது ஆயிஷாவை குறிக்கும். அவர்கள், நம்ம தமிழில் அவள் அப்படி வந்து இல்லை, தமிழில் வந்து அவள் அவன் தான் வச்சுருக்குறாங்க. அரபியில் வந்து அது மரியாதையெல்லாம் கிடையாது, வழங்குதா? அரபியில் வந்து மரியாதைக்குரிய ஆளை பற்றி பேசினாலும் அன்னஹா தான், மரியாதை இல்லாத ஒரு பெண்ணை பற்றி பேசினாலும் அன்னஹா தான், மரியாதை உள்ள ஒரு ஆணை பற்றி பேசினாலும் அன்னஹூ தான், மரியாதை இல்லாத ஒரு ஆணை இப்போ ரசூலுல்லாஹ் பற்றி பேசினாலும் அன்னஹூ தான், ஃபிரௌனை பற்றி பேசினாலும் அன்னஹூ தான். ஆனால் தமிழில் அப்படி சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவர்கள்னு சொல்லுவோம், ஃபிரௌனை சொல்லும்போது அவன்னு சொல்லிக்கிடுவோம். அதில் நம்ம தமிழில் தான் அப்படி வித்தியாசம் வச்சுருக்குறோம், அரபியில் வந்து வித்தியாசம் கிடையாது. அதனால தான் ஹா, இந்த மரியாதைங்களாம் அந்த மொழியில் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அன்னஹாண்டா அன்ன ஆயிஷத்தை, அன்னஹாண்டா இந்த ஹாங்கிறது லமீர், பெண்பால் லமீர், இது என்ன செய்யும்? ஆயிஷாவை நோக்கி மீளும். அன்னஹா, ஆயிஷா நாயகி அவர்கள் காலத் சொன்னார்கள். இனிமேல் வர்றதுலாம் மத்தன், இனிமேல் வர்றதுலாம் என்னது? அதை சொல்லி செய்திகள், மெட்டீரியல், சரியா? அப்போ வந்து மேட்டர் என்ன சொல்கிறாங்க? இனிமேல் உள்ளது செய்திகள். அவர் சொன்னார், இவர் சொன்னாலும் இனிமேல் வராது, முடிஞ்சிருச்சு. என்ன செய்திங்கிறது இப்போ செய்தியை முழுசாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. காலத்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அவ்வளு மா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்ருய சாலிஹத்து ஃபின்னௌமி. இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இது வரைக்கும் சேர்த்து முடித்தா தான் ஒரு முழு அர்த்தம் வரும். அதனால் அதை முழு அர்த்தத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு சிங்கிள் லெட்டருக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு கோர்த்து அப்புறம் அர்த்தம் செய்வோம், சரியா? அவ்வளுன்னா துவக்கம், அவ்வளோனா என்னது? ஆரம்பம். அவள் இஸ்மு தஃப்லீல் அவ்வளுன்னு வரும், 2 ரூபா வந்து சத்து பண்ணி அவ்வளு. அப்போ அவ்வளு என்றால் ஆரம்பம். புதிய பத என்றால் துவக்கினான், பத என்றால் ஆரம்பித்தான். பதாவுடைய மஜ்ஹூலு புதிய, ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ மா புதிய, இந்த மாங்கிறது வந்து மௌசூலுடைய மா, அல்லதி
நஃபியுடையமா இல்லை. நஃபியுடையமான்னு சொன்னால் அதுதான் துவக்கம் வந்திருக்கு. அவ்வளுங்கிற துவக்கத்தில் வந்திருக்காது. அவ்வளு மா புதிய, மா புதியன்னா அல்லதி புதிய, மா புதியன்னா அல்லதி புதியன்ற அர்த்தம் ஆயிரும். பிஹி அது தெரிஞ்ச அர்த்தம் தான், அதை கொண்டுன்னு அர்த்தம் வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரிஞ்ச அர்த்தம் தான். மினல் வஹி, வஹியில் இருந்து அர்த்தம். ருயான்னா கனவு. ருயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கனவுக்கு ருயான்னு சொல்லுவாங்க, நேரடியாக பார்க்குறதுக்கு ருயான்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சியை நான் பார்க்குறேன்ல அதுவும் ருயா தான். கனவுல பார்க்குறேன்ல அதுவும் ருயான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அது கனவு ரெண்டு அர்த்தத்தில் குழப்பம் வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னு சொன்னால் நவமுன்னு சேர்த்துக்குருவாங்க. இங்கே சேர்த்த மாதிரி ருயா சாலிஹத்து ஃபின் நௌமி, தூக்கத்தில். அப்போ கனவுன்னு அர்த்தமாயிரும். வெறுமனை சொன்னால் கனவா நேரடி காட்சியாண்டு கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஸ் வராமல் நீக்கிறதுக்கான செய்யிட்டாங்கன்னா தெளிவான வார்த்தையை சொல்லிட்டாங்க. ருயான்னா கனவு, சாலிஹத்துன்னா சாலிஹான கனவு, நல்ல கனவு. சாலிஹான கனவுன்னா நல்ல கனவு, அதாவது பயமுறுத்துகிற மாதிரி, திடுக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி, நடுக்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான காட்சி இல்லாமல் அப்படி ஒரு மன சந்தோஷத்தை நிறைவும் தர்ற மாதிரி கனவு இருக்குல்ல, அதுதான் ரூய சாலிஹான்னு சொல்லுவாங்க. ரூய சாலிஹான்னா நல்ல கனவு. ஃபின் நௌமின்னா தூக்கத்தில். தனித்தனி அர்த்தம் செஞ்சிட்டோம். இப்போ கோர்த்து அர்த்தம் செய்யணும். எப்படி செய்யணும்? அவ்வளுமா புதிய பிஹி, எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ. அவ்வளு மா புதிய பிஹி, பிஹின்னா எதை கொண்ட மா வந்ததுனால, அல்லதுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வர லமீருக்கு அதுன்னு சொல்லக்கூடாது, எதுன்னு சொல்லணும். முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். அவ்வளு மா புதிய பிஹி, எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ அதன் துவக்கம். யார் ஆரம்பிக்கப்பட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ அதற்கு துவக்கம். எதில் ஆரம்பிக்கப்பட்டார்கள்னா மினல் வஹி, வஹியிலிருந்து எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ அதனுடைய துவக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அர்ருய சாலிஹத்து, நல்ல கனவாக இருந்தது. பின்னோமி, தூக்கத்தில் காணுகிற நல்ல கனவாக இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருதுல, குகையில் இருக்கும்போது வந்துச்சுல வஹி, அந்த வஹி ஃபஸ்ட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நபி ஆகிற அந்த கட்டம் நெருங்கின காலத்தில், அந்த 40வது வயசில் அடிக்கடி கனவுகள் வரும். அந்த கனவுகள் மூலமாக சில காட்சிகள் வரும், அப்படியே பளிக்கும். காலையில் பார்த்தா பளிச்சுன்னு செய்யும், பிரகாசமாக பளிச்சிடும். அப்போ அல்லாஹ் அந்த செய்தியை கனவு மூலமாக அவங்க எதிலெல்லாம் குழம்பி இருக்கிறார்களோ அந்த குழப்பத்துக்கு தெளிவு கொடுக்கும் விதமாக அல்லாஹ் சிலதை கனவுல காட்டுவான். அந்த கனவுல சைத்தான் வராமல் தடுத்து அல்லாவே செய்திகளை ஃபஸ்ட்டு எப்படி போடுறான்? கனவு வழியாக தான் அந்த செய்தியை ஃபஸ்ட்டு போடுறான். அப்போ மறுபடி பாருங்கள், அவ்வளு மா புதிய பிஹி, எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ. மா புதிய பிஹி ரசூலுல்லா, அல்லாவின் தூதர் எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ. மினல் வஹி, வஹியிலிருந்து எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டார்களோ அதனுடைய துவக்கம். அவ்வளோட துவக்கம் அது முப்ததா. அருய சாலிஹத்து ஹபர், நல்ல கனவாகும். பின்னௌமி, தூக்கத்தில் உள்ள நல்ல காட்சியாகும், நல்ல கனவாகும். இப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்போ எல்லா சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சா? இப்போ காணவு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். மொத்த வாக்கியத்தையும் சேர்த்துட்டு காணவுக்கு அர்த்தம் செய்வோம். காணவுல இருந்து இது வரைக்கும் ஒரு வாக்கியம், இது வரைக்கும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ். சரியா? காணன்னா ஆகிவிட்டார்கள், உங்களுக்கு தெரியும். லா யரா கோர்த்து அர்த்தம் செய்யலை, தனித்தனி அர்த்தம். லா யராண்டா, யராங்கிறது என்ன? ரா என்பதனுடைய வருங்காலம் யரா. எர் ஐயூண்டு வரும், எர் ஆண்டு அந்த ஹம்சா கஷ்டமாக இருக்கிறதுனா தனிச்சட்டமாக என்ன செய்வாங்கன்னா எராண்டு ஆக்கிடுவாங்க. லா எர் ஆனா லா எரா. எராவிலேருந்து அமுர் சொன்னால் ரேண்டு வரும், ஒத்த எழுத்தில் அமுர் வரும். இது ராவுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம். அப்போ ராவுடைய வருங்காலம் எர் ஆண்டு வரும், எராண்டு சொல்லிடுவாங்க. ராண்டா பார்த்தான், எரான்னா பார்ப்பான். லா எரான்னா பார்க்க மாட்டான். அப்போ லா எரா பார்க்க மாட்டார். ரூயன்னா ஒரு கனவு, இல்லைன்னா தவிர உங்களுக்கு தெரியும். ஜாத்துனா ஜாண்டா வந்தான், ஜாத்துனா வந்தது, வந்தாள். மிஸ்ல் என்றால் போல, இதை போல அதை போலங்கிறோம்ல. ஜெய்துன்
மிசிலு ஜெயித், மிசிலு அசதின், ஜெயித் வந்து சிங்கத்தை போல இருக்கிறான். அந்த மிசிலுனா ஒன்றை போல ஒன்று இருக்கும்ல, அதுக்கு உள்ள வார்த்தை இது மிசிலுங்கிறது. மிசிலுனா போல. ஃபலக்கு என்றால் வெளிச்சம், சுபுகு என்றால் அதிகாலை. சுபுகு நேரம் இருக்குல்ல, சுபுகு என்றால் அதிகாலை, ஃபலக்குன்னா வெளிச்சம், மிசிலுனா போல, ஜாத்துனா வந்தது, இல்லைன்னா தவிர, ரூயன்னா கனவு அல்லது காட்சி, லாயரான்னா காண மாட்டார், காணண்டா ஆகிவிட்டார். இவ்வளோ தனித்தனி அர்த்தம். இப்போ கோர்த்து அர்த்தம் எப்படி செய்கிறது? இப்போ காண ஆகிவிட்டார்கள், ஆகியிருந்தார்கள். யார்? ரசூல்லா. இப்போ காணன்னு சொன்னால் அந்த காண உள்ள லமீர் யாரை குறிக்கும்? இப்போ காணன்னா காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எப்படி ஆகியிருந்தார்கள்? லாயரா ருயன், ஒரு கனவை காண மாட்டார்கள். இல்லா ஜாத்து, ஜாத்துனா வந்தான்னு தானே அர்த்தம். இந்த கனவு வந்துச்சுன்னா சொல்லுவோம், கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லுவோம். ஒரு கனவுல நீங்கள் காட்சியை பார்த்தீங்க, கனவுல ஒரு யானையை பார்த்தீங்க, காலையில் யானை முடிச்சு பார்த்தா யானை நிற்கிது. இப்போ அந்த கனவை நிறைவேறுச்சுன்னு தானே சொல்லுவோம். அப்போ ஜாத்துங்கிறது கனவோடு வரும் பொழுதெல்லாம் அது வந்தான்கிற ஒரு அர்த்தம் தந்தாலும், கனவுக்கு வரும்போது அது அப்படியே பழித்ததுன்னு அர்த்தம் செய்யணும். இல்லா ஜாத்துன்னா அது பழித்து விடும், வந்து விடும்னா நிறைவேறிவிடும். அப்போ மிசில ஃபலக்கி சுபுகி, சுபுகின் வெளிச்சம் போல, அதிகாலை வெளிச்சம் போல, அது இல்லா ஜாத்து, அது நிறைவேறிய தவிர அவர்கள் காண மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கனவை கண்டாலும் காலையில் பார்த்தா நிறைவேறி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு கனவு கண்டதில்லை. காலையில் கனவை கண்டால் அன்னைக்கு காலையில் நினைக்கிறது பழித்து விடும், நிறைவேறிவிடும். இப்படி தான் முதல்ல வகி வருது. இப்போ காண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்னா லாயரா ருயன், இந்த காணவுக்கு மொத்தமாக அர்த்தம் கடைசியாக செஞ்சுக்கிடுவோம். மொத்த வாக்கியத்தை சேர்த்துட்டு அப்புறம் காணக்கு அர்த்தம் செய்யணும். லாயரா ருயன், ஒரு கனவை அவர்கள் காண மாட்டார்கள். இல்லா ஜாத், அது நிறைவேறியே தவிர, வந்தே தவிரன்னா கனவு என்ன வரவா செய்யும்? வராது. நம்ம கனவுக்கு நிறைவேறது தான் வந்ததுன்னு அரபியில் சொல்லுவாங்க, சரியா? இல்லா ஜாத், அது நிறைவேறிய தவிர காண மாட்டார்கள். அப்போ கண்டா நிறைவேறணும். எந்த மாதிரி நிறைவேறும்? மங்களவில் நிறைவேறாது, பளிச்சுன்னு நிறைவேறும். மிஸ்ல ஃபலகி சுபஹி, சுபுகுடைய வெளிச்சம் போல, சுபுகு நேரத்து அதிகாலை வெளிச்சம் போல நிறைவேறிய தவிர எந்த கனவையும் காண மாட்டார்கள். எந்த கனவு எடுத்தாலும் சுபுகு வெளிச்சமாக நிறைவேறும், நிறைவேறாத ஒரு கனவும் காண மாட்டார்கள். இது என்ற நிலையில் காண அவர்கள் ஆகியிருந்தார்கள். மொத்தமாக சேர்த்து இந்த நிலையில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அதுக்கடுத்து இது வரைக்கும் ஒரு வாக்கியம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து. சும்மன்னா பிறகு, இது பல தடவை சொல்லுதான் இது. ஹுப்பிப, ஹப்பப என்றால், ஹப்ப என்றால் விரும்பினான். முகப்பத்துலாம் சொல்கிறீங்கல்ல, ஹபப, ஹபபன்னா ஹப்பன்னு சொல்லணும். ஹப்பண்டா விரும்பினான். ஹப்பபன்னு ஃபஅலனாக்குனா விருப்பமுள்ளதாக ஆக்கினான். ஹப்பன்னா நான் ஒரு ஆள் விரும்புகிறேன், நான் ஒருத்தர் விரும்பினேன், ஜெயிது விரும்பினான்னா ஹப்ப ஜெய்துன், ஜெயிது விரும்பினான் பக்ரன், பக்கரை விரும்பினான் அப்படின்னு சொன்னால் அவனை விரும்பினான்னு அர்த்தம். ஹப்பப அப்படின்னு சொன்னால் வேற ஒருத்தன் விருப்பமுள்ளதை ஆக்குறது. ஹப்பபன என்னது? ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுக்கு விருப்பமுள்ளதாக அல்ல ஆக்கினான். ஹப்பபனா விருப்பமுள்ளதாக ஆக்கினான், இலைக்கும் உங்களுக்கு அல் ஈமான, ஈமானைன்னு வருதில்ல. அப்போ அந்த ஹப்ப என்பதை ஃபஅலன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் விரும்பினான் என்ற அர்த்தம் விருப்பமுள்ளதாக ஆக்கினான்னு மாறிக்கிறோம். அப்போ ஹப்பபன்னா விருப்பமுள்ளதாக ஆக்கினான். மஜ்ஹூல்ல ஹுப்பிப, விருப்பமுள்ளதாக ஆக்கப்பட்டது. ஹுப்பிபன்னா என்னது? விருப்பமுள்ளதாக ஆக்கப்பட்டது. இலைஹின்னா அவரின் பக்கம் அவருக்குன்ற அர்த்தம். அல் ஹலாவு, ஹலாவுன்னு சொன்னால் ஹலாவுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஹலாண்டா என்னது? நேரடியான ஹலாவுடைய அர்த்தம் தனிமை. ஹலான்னா தனித்திருந்தான். ஹலாவுன் தனிமை, தனித்து இருத்தல். இந்த ஹலாங்கிற நேரடி வார்த்தை ஹலான் இருந்தாலும் பல அர்த்தங்களுக்கு பயன்படும்.
இப்போ வந்து பாத்ரூம் போகிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்னது? ஹலா. அப்போ பைத்துல் ஹலான்னு போட்டிருப்பாங்களே, பைத்துல் ஹலாவுன்னா ஹலாவுடைய வீடு. ஹலான்னு சொன்னால் தனியாக போய் இருக்கிறது, பாத்ரூம்லான்னு தனியாக இருப்பான், அது வந்து ஹலான்னு சொல்லுவாங்க. அல்லது தனியாக போய் ஒதுங்கி ஊர் உலகத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு இதே சிந்திச்சுக்கிட்டு தவம் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னது? அதுவும் ஹலா தான். ஹலான்னு சொன்னால் தனித்திருத்தல், எல்லாத்தையும் விட்டு திறந்து விட்டு ஹல்வத்தும் போகிறாங்கல்ல, இது ஹல்வத்துங்கிறது. ஹலா என்பது இன்னொரு மஸ்தர். ஹலா என்றால் தனித்திருந்தான், ஹலா உன் தனித்திருத்தல், ஹல்வத்துன் தனித்திருத்தல். அப்போ ஹல்வத்து என்றாலும் ஹல்வத்து நாயகம்லாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் ஒதுக்கி ஒருத்தர் இருந்தாருண்டு, அது மாதிரி தடுக்கப்பட்டது, அந்த மாதிரி உள்ளவருக்கு ஹல்வத்து. அது மாதிரி ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறாங்கள, அதுக்கு பேர் ஹல்வத்து. ஹல்வத்து ஹலான்னா என்ன அர்த்தம்னா தனித்திருத்தல். அப்போ மொத்தத்துக்கு அர்த்தம் செய்வோம். இப்போ சும்மா பிறகு ஹுப்பிப இலைஹி, அவர்கள், இலைஹினா இளன் நபி, இலா ஹி வந்து ரசூலுல்லா, இலைஹினா இலா ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டது. அல் ஹலாவு, தனிமை வந்து விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டுச்சு. ஹலான்னா தனித்திருத்தல். அப்படி வகி வந்துக்கிட்டே இருந்தவுடனே திடீர்னு உங்களுக்கு மனசில் தோணுது, நம்ம தனியாக இருந்தால் தான் நல்லது, தனியாக போய் எங்கேயா விருந்துருவோம், அது விரும்புகிறாங்க உள் மனசில். ஹலா வந்து விருப்பம் உள்ளதாக அல்ல ஆக்குறான்னு அர்த்தம். சும்மா பிறகு ஹுப்பிப, விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டது. இலைஹி இலா ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டது. எது விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டது? அல் ஹலாவு, தனிமை அவங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கப்பட்டுருச்சு. தனிமை விரும்பினாங்கன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்தோடு இல்லாமல் நம்ம தனியாக போயிடுவோம், தனியாக போய் சிந்திப்போம், ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, இவங்க போகிற போக்கு நாட்டு மக்களுடைய நடவரை எதுவுமே சரியில்லை, கல் மண்ணு கழுத உயிரெல்லாம் வணங்குறாங்க, எதான் சரியான மார்க்கம்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம தனியாக போய் சிந்திப்போம் என்று அது அவங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆகப்படும். சும்மா பிறகு ஹுப்பிப இலைஹி, ஹுப்பிப இலா ரசூலில்லாஹி அல் ஹலாவு. அல் ஹலாவுங்கிறதுக்கு ஏன் ரஃப வந்திருக்குன்னு கேட்டால், ஹுப்பிபண்டு வந்திருக்கல மஜ்ஹூலு, மஜ்ஹூலான ஃபேல் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யும்? ஃபாயில் வந்து நாய்பு ஃபாயிலாக மாறிக்கும். மஃபூல் வந்து ஃபாயிலோட இடத்துக்கு வந்துடும், அதுக்கு ரஃபு செய்வாங்க. இப்போ லூரிபா அடிக்கப்பட்டான், ஜெய்துன், ஜெய்து அடி வாங்கினவன் தான், இருந்த மஃபூல் தான் அது, இருந்தாலும் மஜ்ஹூல் ஃபேல் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரஃபு செஞ்சுருவோம். லூரிப ஜெய்துன், ஜெய்து அடிக்கப்பட்டான். அப்போ ஹுப்பிப ஹலாவுன், ஹுப்பிபல் ஹலாவு, ஹுப்பிபன்னா விருப்பம் உள்ளதாக ஆக்கப்படுகிறது. இலைஹி இலா ரசூலில்லாஹி, அவர்களுக்கு அல் ஹலாவு, ஹலா வந்து தனிமை வந்து விருப்பமுள்ள ஆக்கப்பட்டுச்சு. இது ஒரு வாக்கியம். காணண்டா உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. யஹுலுண்டான்னு அர்த்தம், அந்த ஹலாண்டு படித்தோம்ல அதனுடைய வருங்காலம். ஹலான்னா தனித்திருந்தான், மஸ்தர் ஹலாவுன் தனித்திருத்தல், யஹுலு தனித்து இருப்பார்கள். அப்போ நேரடி அர்த்தமே செஞ்சிடலாம், அதுக்கு ரொம்ப குழப்பம் இல்லை. கான யஹுலு தனித்திருப்பவர்களாக இருந்தார்கள். கானண்டா இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள்? யஹுலு கானண்டா கான நபியு, நபி இருந்தா, கான ரசூலுல்லா இருந்தார்கள். யஹுலு தனித்திருப்பவர்களாக இருந்தார்கள். பி காரி ஹிராயின், ஹிராவுடைய குகையிலே. ஹிரா என்பது ஒரு மலைக்கு பேர், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர். காருன்னா குகை. ஒவ்வொரு மலையிலையும் பல குகைகள் இருக்கும். மலை பெரிய மலைகளாக இருந்தால் அங்கங்கே ஒரு சந்து பொந்து மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போய் அதுவாக வைக்கிறது இல்லை, மலைகள் உருண்டு கல்லுகள்லாம் உருண்டு வரும்போது அப்படி ஒரு கேப் ஒன்று உண்டாகி போயிடும். அந்த குகையில் போய் என்ன செய்வாங்கன்னா மலைக்கு ஒதுங்கிடுவாங்க. சில பேர் தங்குவாங்க. இந்த தவம் இருக்கிறோன்னு சொல்கிறார்கள்லாம் போய் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. வீடு வாசல்லாம் ஒரு வெறுத்துட்டு போகிறவங்க போய் என்ன செய்வான், அங்கே போய் தங்கிக்கிடுவான். இப்படி ஒரு மலையில் ஏராளமான குகைகள், ஒரு குகை தான் இருக்கும்னு கிடையாது, அங்கங்கே கேப்பாக இருக்கும். அப்போ நிறைய குகை இருக்கும்போது பேர் வைக்க வேண்டியதுல, ஒரு மலைக்கு ஒரு குகை இருந்தான்னு சொன்னால் பேர் வைக்க தேவையில்லை. அதனால் கார ஹிராவுடைய குகை. அப்போ கான யஹுலு, ரசூல்லா வந்து தனித்திருப்பவர்களாக இருந்தார்கள். பி வந்து ஜருடைய எழுத்து, காரு தான் குகைன்ற அர்த்தம். பி காரி, பி வந்ததுனால ஜர்ரு, அதை ஹிராவோட இலாஃபு செஞ்சதுனால காருக்கு என்ன வரல, தன்வீன் வரல. பி காரி ஹிராயின், ஹிராவுடைய குகையில். ஹிரானா மலை, மலைக்கு பேர். ஹிராயின்னா ஹிரா மலையுடைய குகையில்
தனித்திருப்பவர்களாக இருந்தார்கள். அந்த ஹிரா அதாவது ஹல்வத்து வந்து விருப்பமானதாகிடுச்சு. அதை வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஹிராவில் போய் இருக்கிறாங்க. ஃபயத்தஹன்னசு ஃபீஹி, இது வரைக்கும் இது ஒரு தனி வாக்கியம் தான். ஃபயத்தஹன்னசு ஃபீஹி, அதில் எத்தஹன்னசு தவம் இருப்பார்கள். எத்தஹன்னசுன்னா ஹன்னச ஹன்னச யுஹன்னிசு ஃபஅல, அதை வந்து தஃபஅலன்னு மாற்றினீங்கன்னா தஹன்னச தஹன்னச எத்தஹன்னசு ஃபயத்தஹன்னசு. எனவே ஃபயத்தஹன்னசு ஃபீஹி, அதிலே போய் என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். தஹன்னசனா என்ன அர்த்தம்னா, தஹன்னசங்கிற சொல்லு அரிதான சொல்லு. நம்ம பேச்சிலே வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற சொல்லு சிலது இருக்கும். ரொம்ப ரேரான ஆட்கள் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு சொல்லும் இருக்கும். இந்த தஹன்னஸுங்கிறது வந்து அரிதாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த அறிவிப்பாளரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தஹன்னஸுக்கு விளக்கம் சொல்கிறார். ஒஹுவ, இது எந்த ஜும்ல மூத்தரிலாம் இடைப்பட்ட வாக்கியம். ஒஹுவ தஹன்னுசு என்பது அத்தஅப்புது வணங்குதல். தஅப்புதுங்கிறது அரிதான சொல்லு கிடையாது. தஹன்னுசு என்பது அரிதான, எல்லாருக்கும் அர்த்தம் தெரியாது. அதனால செய்கிறேன்னா எத்தஹன்னுசு ஃபீஹி, அதில் வந்து தவம் இருப்பார்கள்னா விளங்க மாட்டேங்குதுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அத்தஅப்புது ஒஹுவ, இது வந்து அந்த சென்டென்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத, நம்ம இப்படி போயிட்டுருக்கணும். இப்போ எத்தஹத்தசு ஃபீ அல்லயாலியன்னு போயிடணும். இது இடை வாக்கியம். இந்த இடை வாக்கியத்தை என்ன செய்வாங்கன்னா அறிவிப்பாளர் வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது எத்தஹன்னசுன்னு முடிப்பார்ல, அவர் விளக்கம் சொல்லி போடுறாரு. எத்தஹன்னசுன்னா இதான் அர்த்தம்னு சொல்லி. இது வந்து இது முத்துரஜும்பாங்க. இது பற்றி கொஞ்சம் கூடுதல் விளக்கம் இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த வாரம் அதை பார்ப்போம்.